எப்போதுமே நம்ம நிஜாட இயக்கத்தோட இந்த நிகழ்வில் வந்து ஏற்புரை ஐயா வழங்குவது வழக்கம். ஐயா மூராமசாமி அவர்களை ஏற்புரை வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது ஒரு ஆற்றொழுக்கு மாதிரி அந்த பேச்சு, அவனுடைய பேச்சு அது கேட்குறது அவ்வளவும் புள்ளி விவரங்களோடு வரலாற்று பகுதிகளில் நமக்கு அறிமுகமாகாமல் அல்லது நமக்கு தெரியாத பல விஷயங்கள் சரளமாக வந்து விழுறதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒன்றாக இருக்கும். அவங்களெல்லாம் நம்ம கூட இருந்து பதிவு பண்ணணும், பல விஷயங்களை வந்து பதிவு பண்ணணும். எனக்கு கோயம்புத்தூரில் அவங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது கோயம்புத்தூரை பற்றியான ஒரு வரலாறுங்கிறது இருக்குல்ல, ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு ஊரும் இது எப்படி வந்தது இது எப்படி வந்ததுன்னு சொல்லும் போது அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது அந்த பிரமிப்பு. இன்றைக்கு நீங்கள் வந்து நிஜநாடு இயக்கத்தினுடைய அந்த 47வது ஆண்டு நிறைவுங்கிறதையும் செண்பகம் அவங்களுடைய 27ஆம் ஆண்டு நினைவையும் ரொம்ப கௌரவப்படுத்தியிருக்கிறீங்க. உங்களுக்கு அவர் தோழர் வாஞ்சிநாதன், மற்ற பேராசிரியர் அத்தா பரந்தாமன், இவங்க 2 பேரும் படிப்பு முடிச்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. நாடகத்தில் நடித்து அந்த நாடகத்திற்கு ஒரு கௌரவம் கொடுக்கறதுங்கிறதுக்கு அவங்க துணையாக நின்னாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்கிறேன். நான் இந்த முதல்ல ஒன்று சொன்னேன், அந்த இது ஒன்று அவங்க எழுதியிருந்தாங்கன்னு, அதை மட்டும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் ஜீவிகாவா ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருந்தாங்க, பொது இடத்துல வாசிக்கலாம். கல்லூரியில் சிறு வண்டாக, உயிரில்லாத ஒரு தண்டாக, கனவை தொலைத்து சுற்றிய ஒருத்திக்கு கலைகளை உயிர் கொடுக்கும் நீரே, அத்தண்டிற்கு உயிர் கொடுத்த உயிரிய சக்தி. நான் அந்த நீருங்கிறது நீருன்னே நினச்சி படிச்சுட்டேன். முதல்ல திரும்ப படிக்கும்போது தான் அது உணர்வுகளை மறந்து வண்டிற்கு எழுச்சி கொடுத்தது நீரே, அவளின் பெண்ணிய சிந்தனைக்கு உமது வார்த்தைகள் அச்சாணியே, உங்களோடு பயணித்த நேரங்கள் அவளின் பொற்காலமே. ஆம், சமூக பணியில் செயற்பட்ட மகிழ்வு, பல்வேறு கருத்துக்கள் பகிர்வு, அவளை மீண்டும் அவளாக கண்ட மகிழ்ச்சி, வண்டு சுற்றி கொண்டிருந்த அடர் காட்டுக்குள் ஒளிவிளக்காக வந்தது நீரே. நாடகம் என்னும் தீப்பொறியார் சமூக பணியில் அவளை சிறு பொறியாகவும் மற்றும் பெரும் பொறியாக வளர உரங்களையும் உள்ளத்துள் ஊட்டியது நீரே. ஆம், அந்த வண்டு நானே. எம் வாழ்வில் ஒளிவிளக்காக வந்தது நீரே. உமது வார்த்தைகள் எம் வாழ்வில் ஒலித்து கொண்டே இருக்கும். உங்கள் பேத்தியின் அன்பார்ந்த நன்றி. ஆ ஜீவிகா. இதுதான் நான் இந்த அவங்க தான் அது இல்லை ஒரு சமூக இதோடு உழைக்கணுங்கிற ஒரு எண்ணம். அவங்க பிஏ படிக்கிறாங்களா, 3ஆம் ஆண்டா 2ஆம் ஆண்டா 3ஆம் ஆண்டு பிஏ படிக்கக்கூடிய ஒரு மாணவி வந்து இந்த நாடகத்தில், ஏன்னா அவங்க எது என்னன்னே தெரியாது, முடிஞ்சு போகும்போது அவங்களுக்கு இது கிடைச்சது, அவங்களுக்கு கிடைச்சது, இவங்களுக்கு கிடைச்சதுங்கிறது இருக்குல்ல, இதுதான் எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதை விட நம்ம ஒன்றும் பெருசாக செஞ்சிட போகிறதுங்கிறது இல்லை. அது செய்வதற்கு எனக்கு தூண்டுகோலாக அந்த மார்ச் 14ங்கிற நாள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அதில் நான் தான் கணக்கு சொல்லணுங்கிறதுக்கு என்ன கணக்கு அப்படிங்கிறதுக்கான வேலைகள் தான் அந்த ஆண்டுகளில் நான் செய்கிறதுங்கிறது. இதில் இன்னொன்று வந்து மதுரையில் இந்த கிருஷ்ணய்யர் அரங்கு சோகோ ட்ரஸ்ட், அது பல்வேறு அமைப்புகள் அவங்க வந்து நிகழ்ச்சிகளை நடத்துறதுக்கு பெரிய உதவிகரமாக இருந்தது. நாம் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அங்கே அந்த ஒலி அமைப்பு வந்து அவ்வளவு சரியாக இல்லை, கூட்டம் இருந்ததுன்னா அது சரியாக வரலை அப்படின்னு. அங்கே அவர் திருமுருகன் காந்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதும், ஆமாங்க அது நல்ல இது, ஏன் மதுரையில் உள்ள மற்ற அமைப்புகள் எல்லாருமே அதை வந்து முன்னெடுத்து ஏதாவது செஞ்சால் நல்லது தானே அப்படின்னாரு. நாமளும் ஒவ்வொரு நேரங்களில் அவங்களுடைய இந்த நாளில் மார்ச் 14 1 2 உதவிகள் ஏதாவது செய்கிறதுன்னு ஒன்று வச்சிட்ருக்குறோம்.
இந்த தடவை எனக்கு வந்து சோக்கோ ட்ரஸ்ட் அந்த ஒலி அமைப்புங்கிறது இருக்குல்ல, ஏன்னா அங்கே பல்வேறு சமூக போராட்டங்கள் மற்றவர்களுக்கு முன்னெடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் அது ஒரு களமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு சிறு தொகையாக ஒரு 25,000 ரூபாயை கொடுக்குறேன். அதை ஐயா கொடுக்குறீங்க. அதை கொண்டு நீங்கள் அதை செய்வீங்களோ அல்லது இன்னும் கூடுதலாக திரட்டி அதை சிறப்பாக செய்வீர்களோ அது உங்கள் பொறுப்பு. வாங்க. ஏன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுங்கிறதுனால தான் அந்த நிகழ்வு இன்னும் சிறப்பு பெற்றது. அவங்க சென்னைக்கு அடுத்த நிகழ்வுக்கு போக வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறதுங்கிறதுனால இன்று இரவே ரயிலில் திரும்ப பயணம் போகணும். காலையில் தான் அங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. அதுவே கஷ்டமாக இருக்குது, நாம் இப்படி கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு. ஆனால் நீங்கள் வந்தது மற்ற தோழர்கள்லாம் இங்கே இருக்கிறவங்கிறதுனால எல்லோரும் வந்ததுனாலையும் இது ஒரு பூரணம் பெற்று இருக்கிறதுங்கிறதா தான் நான் நினைக்கிறேன். அவ்வளவு பேருக்கும் என்னுடைய இதயங்களில் நன்றி நன்றி நன்றி.